ஹாய் எல்பி. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து மலைக்கு மேலே தான். இது என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா பெருமுகல் மலை. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ ஃபுல் விலாகும் மறக்காமல் லைக் போடாமல் பார்க்கக்கூடாது. ஓகே, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனும் அமுத்தி விட்டுருங்க. இந்த கோவில் கரெக்டாக எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா மரக்காணம் திண்டிவான ரோட்டில் தான் ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த மலை தான் அங்கே கரெக்டாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அந்த மலை அவ்வளோ பெருசாக தெரியல. ஸோ மலை ஏறும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஸோ ரெடியாக இருங்க. இந்த மலை கொஞ்சம் தாலும் ஏறி வந்தது இப்படி மூச்சு வாங்குது. நீ எவ்வளோ தூரம் ஏறணுமோ எப்பா இது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஆச்சுன்னா ஏறிடலாம். என்ன வெயில் தான் கொஞ்சம் கொளுத்துது. ஸோ நம்ம பக்காவாக ஏறுறோம். இங்கே மைக் அடிச்சு விடுவாமல் இருந்தால் சரி தான்டா. ஏப்பா ஒரு பக்கம் அப்படியே கை கால்லாம் இழுக்குதுங்க. பார்த்தீங்க ஏதோ சிற்பம் செதுக்கி வச்சுக்கிறாங்க, பெயிண்டெல்லாம் அடித்து செதுக்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன கருமன்னு தெரில. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழர்களால் கட்டப்பட்டதுன்றாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷம் ஆகுது கட்டி. ஆனால் இது செதுக்குன்னு தினமோ எப்படியோ செதுக்கிற மாதிரி இது பெயிண்ட்டு பார்த்தா இப்போ தான் அடிச்சுக்கிறாங்க ரீசெண்டாக. ஏன்னா அடிக்கிற மழையும் வெயிலுக்கும் ரொம்ப தாங்குது. கொஞ்சம் தொலை தான் ஏறி வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு அத்தி பழம் மாதிரியா இருக்குது. ஒன்று பிச்சு பார்ப்போம். எப்பா கை வேற வலிக்குது, நகமே உடச்சிக்கும் போல். ரொம்ப பச்சை காயாக இருக்குங்க. ஆனால் அத்தி பழமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா அத்திப்பழம் தான் நினைக்கிறேன். உள்ளே ஒரே தண்ணியாக இருக்குது, ஜூஸியாக. அது அப்புறம் அந்த அத்திப்பழத்தில் அந்த இதுவெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, விதையாக அது போல். இங்கே அத்திப்பழம்லாம் இருக்குங்க. இங்கே எல்லாம் செவுத்தில் எவனோ பெயிண்டெல்லாம் எடுத்துன்னு வந்து வரைகிறான், எழுதி வச்சுக்கிறானுங்க மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்திலே தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட குளம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சாங்கியெல்லாம் பண்ணுறாங்க போல். ஒரே துணியும் பானையுமா இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியல. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கோயிலில் இல்லை, ரொம்ப சின்னது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விசேஷ டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மெயின் கேட்டை. மற்ற டைம்லலாம் வந்து இந்த ஜன்னல் வழியாக வந்து சாமி கும்பிட்டு போக வேண்டியதான். ஸோ யாருன்னா வரீங்களா இருந்தால் விசேஷ டைமில் மட்டும் வாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லாம் எதுவும் போடாமல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்காக. இதான் பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு எப்பயும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனா வந்து சும்மா சாமி பார்க்கணும் பார்த்துட்டு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் என்னென்னா யாரெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இந்த கல் எடுத்து வீடு கட்டுறாங்களோ நிஜத்துலேயும் வீடு கட்டுவாங்கன்னு ஒரு ஐதீகம். ஸோ அதான் நிறைய பேர் கட்டி வச்சுருக்காங்க. யாருன்னா வந்து கட்டுறதா இருந்தால் கல்லை பொறுக்கி கட்டுங்க. எவனோ கட்டினதை எடுத்து உடச்சி கட்டாதீங்க. அப்புறம் இந்த புத்தில் 6 அடியில் ராஜநாகம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சும்மா உருட்டு தான், ஏன் உருட்டு தானே உருட்டிட்டு போகிறான். எவ்வளோ குப்பை பாருங்கண்ணா. ஃபுல்லாக நெய் தீபம் ஏற்றிட்டு நெய் டப்பாவை தூக்கி இங்கேயே போட்டு போகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட ராஜாவின் வாட்ச் டவர். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க இந்த ஏரியாவே. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடமே கட்டக்கரைன்னு இருக்குது. பார்த்தீங்களா சுற்றி கிராமம் எப்படி இருக்குதுன்னு பச்சை பசேன்னு. இப்போ எங்கடா போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோவில் மேலே தான் ஏற போகிறோம். ஸோ அது மேலே ஏறி வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். கல் எல்லாம் சும்மா டெரராக இருக்குது. இந்த இடம் சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேன்னா இருக்குது. வரும்போது கூட நான் நிறைய இடத்துல பார்த்தேன், நிறைய கிணறு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கிணத்துல குதிக்கிறதுக்கு ஒரு 3-4 ஸ்பாட் பார்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் கேட். அந்த வழியாக தான்
வரணும். ஆனால் நான் பின் கேட் வழியாக வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா குளம் அங்கேயே இருக்குது. அதுதான் இந்த கோயிலோட குளமும் மெயின் ஏரியாவும். அது பார்த்திங்கன்னா இதுதான் பெருமுகல் கிராமம். ஃபுல்லாக பச்சை பசேன்னு வயல் தான். சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடுறானுங்க, குட்டி குட்டியாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் தளத்தில் இருக்கும். மேலேருந்து பார்க்கவே பாருங்களேன், வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக அங்கங்கே புகையாக வரும். என்னத்தை தான் எரிக்கிறானுன்னே தெரில. ஃபுல்லாக பச்சை பசேன்னு மஜாவாகுது. பார்த்தியா பைரவர் சாமி கோயில் உள்ள. அது இந்த சைடும் கிராமம், இந்த சைடும் கிராமமாக இருக்குது. 2 சைடும் கிராமம். அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்ச் டவர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரூட்டு. நம்ம வந்தது பேக் சைடு. இங்கே ஃபாரினர்லாம் சுற்றி பார்க்க வராங்க. அவ்வளோ பெரிய கோயிலாக இது. அப்படியே பச்சை பசேன்னு ஒரு இடம். இது வந்து ஆஞ்சநேயர் கோயில். ஸோ அது பார்த்திங்கன்னா வாட்ச் டவர் பார்த்திங்கன்னா மெயின் கேட்டு வாட்ச் டவரு. நாம் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து பேக் கேட் வாட்ச் டவரு. இதுதான் பார்த்திங்கன்னா சுற்றி கிராமம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இதோட கிராமம். அது வந்து அண்ணாண்ட பார்த்தது வந்து பெருமுகல் கிராமம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பெருமுகல் கிராமம். இங்கே உக்காந்து இந்த வெயில கூட ரசிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ராஜாதுரை லவ் யூ, ஐயா லவ் லட்சுமி. சார் நாமளும் போடலாம். என்னென்னா எல்பி தான். எல்பினா லடாக் பாய். இப்படி ஒரு வழியில் போட்டேன் லடாக் பாய்னு. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் போட்டு போயிடுங்க. டாடா பாய்.